ஆனந்தி வணக்கம். தமிழக வெற்றிக் கழக அரசுடைய முதல் பட்ஜெட் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியாக தாவேக பல வாக்குறுதிகளை முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார். அதுவே வாக்குறுதிகளாக கூட வெளியானது. இந்நிலையில் அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதுபோன்ற சில முக்கியமான அறிவிப்புகள் இல்லை என்பது மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அதற்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் என பெயர் வைத்து ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் அவர்கள் 60 வயதை எட்டும் வரையில் அவர்களுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் 2500 ரூபாய் வரவு வைக்கப்படும். இதன் மூலமாக குடும்ப தலைவிகள் அவருடைய அடிப்படை செலவுகளுக்கு மற்றவர்களை சார்ந்திருக்கும் நிலை மாறி அவர்களின் பொருளாதார சுதந்திரம் காக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தார்கள். அந்த திட்டம் அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியின் போது வழங்கப்பட்ட 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பதுதான் தற்போது வரையும் தொடர்ந்து வருகிறது. தற்போதைய தாவேக அரசு அறிவித்த 2500 அந்த தொகை என்பது இல்லை என்பதுதான் இந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அடுத்து மிக முக்கியமாக பார்க்கப்பட்டதுதான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர் வழங்கப்படும் திட்டம். அதாவது இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. அன்னபூரணி சூப்பர் 6 என்று சொல்லப்பட்ட அதிரடியாக பெயர் வைக்கப்பட்ட திட்டம். இதன் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 எரிவாயு சிலிண்டர்கள் வாங்குவதற்கான தொகை அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த அறிவிப்பு இதில் இருக்கும் என்று நாம் ஏற்கனவே நம்முடைய செய்தியாளர்களாம் கூட மக்களிடம் சென்று கருத்துகள் கேட்கும் போது மக்கள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திட்டமாக சொன்ன திட்டம் தான் இது. அன்னபூரணி சூப்பர் 6 ஆண்டுக்கு 6 சிலிண்டர் வாங்குவதற்கான தொகை செலுத்தப்படும் என்பது. ஆனால் அந்த திட்டமும் இல்லை என்பதும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதே போன்று மாணவர்களுக்கான அந்த முதல் தலைமுறை மாணவர்களுக்கான கல்லூரி கட்டணம் ரத்து என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. இந்த கல்லூரி கட்டணம் ரத்து என்பது அரசு பள்ளியில் படித்து அதற்கு பிறகு அரசு கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கான கல்லூரி கட்டணம், அதாவது முதல் தலைமுறை மாணவருக்கு கல்லூரி கட்டணம் ரத்து என்ற பெயரில் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. அரசு பள்ளிகளில் பயின்று பின்னர் அரசு கல்லூரிகளில் இணைந்து பயிலக்கூடிய ஆதி திராவிடர் பழங்குடியினத்தை சேர்ந்த முதல் தலைமுறை மாணவர்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி குடும்பங்களை சேர்ந்த முதல் தலைமுறை மாணவர்களுக்கும் கல்லூரி கட்டணம் முற்றிலுமாக ரத்து செய்யப்படும் என தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த அறிவிப்பும் இல்லை. அதையும் எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சி இருக்கின்றது. அடுத்ததாக கணவரை இழந்து மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு திட்டம், அந்த திட்டம் இதில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த திட்டமும் இல்லை. மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கப்படக்கூடிய திட்டம் என்பது வறுமையில் வாடும் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு மாத உதவி தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியின் போது தெரிவித்திருந்தார்கள். அதை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கின்றது. அது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. அதே போன்று சிறு குறு விவசாயிகளுடைய பயிர் கடன் முழுமையாக தள்ளுபடி என்ற ஒரு அறிவிப்பு. ஏற்கனவே 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் 50 விழுக்காடு தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தார்கள். ஆனால் அது நடைமுறைப்படுத்துகின்றோம் என்று சொல்லி அதற்கு சில விதிகள் எல்லாம் விதிக்கப்பட்டு அதற்கு அந்த தொகையெல்லாம் குறைக்கப்பட்டு அது தேர்தல் வாக்குறுதி என கொடுத்தார்களோ அதை செய்யாமல் மாறாக அதில் சில மாற்றங்கள் எல்லாம் செய்து அந்த தொகையெல்லாம் குறைத்து அறிவிக்கப்பட்டது நடைமுறைக்கு கொண்டு வந்தது என்பது விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையே அது ஏற்படுத்தியது. இன்று வரையில் விவசாயிகள் நிச்சயமாக அது தமிழக வெற்றிக் கழக அரசு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த தேர்தல் பட்ஜெட்டின் போது அது அந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது இல்லாமல் போனது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்டதுதான் தாட்கோ மூலமாக வாங்கிய கடன் தள்ளுபடி. தாட்கோ மூலமாக வாங்கிய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டது தாவேக அரசு. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஆதி திராவிட மக்கள் வாங்கியுள்ள கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தது தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு இன்றைய அந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கும்
அந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சிருக்கின்றது. அதே போன்று முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டது. முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற அந்த அறிவிப்பு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட போதே இந்த பட்ஜெட்டில் அது நிச்சயமாக இடம்பெறும் என்று அதனால் பயனடையக்கூடிய முதியோர்கள் எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் இது ஏமாற்றமாக தான் அமைந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் இல்லாமல் போனது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதே போன்று வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக 4000 ரூபாய் வழங்கப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு ITI உள்ளிட்ட டிப்ளமோ படிப்புகள் முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த உதவித்தொகை பதிவு செய்ததில் இருந்து முதல் 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். இந்த உதவித்தொகை அவருடைய திறன் மேம்பாட்டிற்கு உதவியாக இருக்கும் என்று தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டமும் இன்றைய பட்ஜெட்டில் இல்லை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று அரசு பள்ளியில் பயின்று அரசு கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு தலா 8000 ரூபாய் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி தாவேகா கொடுத்திருந்தது. அதாவது அரசு பள்ளியில் படித்துவிட்டு அதற்கு பிறகு உயர்கல்வியாக அரசு கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு 8000 ரூபாய் வழங்கப்படும். அது பொருளாதார சுமையை குறைப்பதற்கும் செலவுகளுக்கும் தேவையானதாக உதவியாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டமும் அந்த அறிவிப்பும் இல்லை என்பதும் ஏமாற்றமாக இருக்கின்றது. அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை என்பது 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் தாவேகா அரசு கொடுத்திருந்தது. அதை ஒட்டுமொத்த ஏற்கனவே இந்த உதவித்தொகை வாங்கிக் கொண்டிருக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்குன்னு சொல்ல வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 3000 உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பும் இல்லாமல் போனது ஏமாற்றம். அதே போன்று ஓய்வு பெறக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 4000 ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அதாவது பணியில் இருந்து ஓய்வு பெறக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பும் இல்லை. அதுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கான இலவச பயணம் செய்ய வெற்றி பயண திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே நகர பேருந்துகளில் கடந்த திமுக அரசு கொண்டு வந்த திட்டம், நகர பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்யலாம். விடியல் மகளிர் பயணம் என்ற பெயரில் அது கொண்டு வரப்பட்டது. ஆனால் தற்போதைய அரசு அந்த பெயரை மாற்றி வெறும் மகளிர் பயணம் என்பதை மட்டுமே மாற்றியிருக்கிறது. மாறாக தேர்தல் வாக்குறுதியின் போது தாவேகா கொடுத்தது என்னவென்றால், நகர பேருந்துகள் மட்டும் கிடையாது, மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். எடுத்துக்காட்டு, நீங்க சென்னையில் இருக்கிறீர்கள் என்றால் கன்னியாகுமரி வரை அரசு பேருந்தில் இலவசமாக பெண்கள் பயணம் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த திட்டம் அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பெண்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கின்றது. அதே போன்று அரசு பள்ளி மாணவருடைய பெற்றோர் வங்கி கணக்கில் ஆண்டுதோறும் 15000 ரூபாய் செலுத்தப்படும். 2 தவணையாக செலுத்தப்படும். இந்த திட்டத்துக்கு பெயர் காமராஜர் கல்வி உதவி திட்டம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவருடைய தாயார் அல்லது காப்பாளர் வங்கி கணக்கில் ஆண்டுக்கு 15000 ரூபாய் 2 தவணைகளில் வரவு வைக்கப்படும். இதன் மூலமாக பொருளாதார காரணங்களால் மாணவர்கள் பாதியில் படிப்பை கைவிடும் நிலை தடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கு காமராஜர் கல்வி உறுதி திட்டம் என்று தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பதும் பார்க்க வேண்டும். அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது தேர்தல் வாக்குறுதியின் போது. ஒரு சாதாரண குடும்பத்தினர் தரமான மருத்துவத்திற்காக தங்கள் வாழ்நாள் சேமிப்பை அப்படியே செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்கின்றது. தாவேகா அரசு அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான மக்கள் நலன் காப்பீடு அட்டை வழங்க, இது குறிப்பிட்ட சில பிரச்சனை நோய்களுக்காக அனைத்து விதமான மருத்துவ சேவைகளுக்கும் இந்த காப்பீடு மூலம் சிகிச்சை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டு மக்கள் நலன் பாதுகாப்பு அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. ஆனால் அதுவும் இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பது மிகப்பெரிய ஏமாற்றம் தான். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு ரூபாய் 44 உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இது பால் உற்பத்தியாளரிடமிருந்து ஆவின் நிறுவனம் வாங்கக்கூடிய பாலுக்கு கொள்முதல் விலை என்பது லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும். இதன் மூலமாக ஆவின் நிறுவனம் என்பது மிகப்பெரிய வளர்ச்சி அடையும், அது மக்களுக்கான சேவையில் மிகப்பெரிய பங்காற்றும் என்ற அடிப்படையில் தான் கொண்டு வரப்பட்டது. இந்த தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது. பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படும் என்றும், பால் உற்பத்தியாளரிடமிருந்து ஆவின் நிறுவனம் வாங்கக்கூடிய பாலுக்கு கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த அறிவிப்பும் இல்லை என்பது ஏமாற்றம். தற்போதைய தாவேகா அரசுடைய முதல் பட்ஜெட் இது என்பதால்
சில முக்கியமான வாக்குறுதிகள், அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடமே ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் பேருந்து இலவசமாக பயணம் செய்யலாம், அடுத்த நிமிடமே அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று தாவேக தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தின் போது தற்போதைய முதலமைச்சர் விஜய் அப்போது தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது தெரிவித்தார். ஆனால் பல அடுத்த நிமிடமே என்று சொல்லி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிவிட்டும் கூட இந்த பட்ஜெட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது இல்லை. இதுபோன்ற மிக முக்கியமான திட்டங்கள் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பாக இருந்தது, அவை அனைத்துமே இல்லை என்பது ஒரு ஏமாற்றமாகவே பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி.